என்னடா கண்ணா? ம். என்னங்க இது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? வீடா இருந்தது அவங்க குணம் அவ்வளவுதான். என்னமோ பேசிட்டு போறாங்க. நாமளும் பதிலுக்கு பேசி பெருசுப்படுத்த வேண்டாமே. பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக பேசலீங்க. நீங்களே பாருங்க, நான் எதுவும் பேசல. நான் சும்மா தான் இருந்தேன். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. கற்பனை பண்ணி பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல. உங்க தங்கச்சி கிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் வெளியே இருங்கன்னு மரியாதையா சொன்னேன். அதுக்கு உங்க தங்கச்சி பெருசா டிராமா பண்றாங்க. சரி, உங்க சிஸ்டர் பண்றதுதான் டிராமானா உங்க அம்மா அதுக்கு மேல கூப்பாடு போடுறாங்க. யார பத்தி என்ன வார்த்தை விடணும்னு தெரியாம முட்டாள்தனமா பேசுறாங்க. கொஞ்சம் கூட தராதரம் தெரியாம. அருந்ததி, பேசுற வார்த்தையை பார்த்து பேசு. இத பார், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மான்னு இல்ல, யார் உன்னை பத்தி தப்பா பேசினாலும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை யாராவது அவமானப்படுத்தினா நான் நிச்சயம் கேட்பேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அதே சமயம் எங்க அம்மா வயசுல பெரியவங்க, இந்த வீட்டுக்கு பெரியவங்க. அவங்கள பத்தி இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி நீ பேசுறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். புரியுதா? வார்த்தையை பேசும்போது அளவா பேசு. இன்னொரு தடவை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன போஸ் அண்ணே, அதே மாதிரி துணி கிடைச்சதா? இல்லைண்ணே, கடைக்கடையாக ஏறி இறங்குனதுதான் மிச்சம். என் நேரம் என்ன போட்டு படுத்துது, எவ்வளோ படுத்துதோ பாப்பா. ஏன்னா இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணே, அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது. எப்படா பிரச்சனை வரும் இவனை போட்டு பார்த்தலான்னு பார்த்தாரு. இப்போ பார்த்தீங்களா, பிரச்சனை வந்துருச்சு. சும்மா விட்டுருவாரா? என்ன பிரச்சனை பண்ண போகிறாரோ தெரியல. என்னென்ன பண்ணிடுவாரு? வீடே 2000, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தொண்டை தண்ணிக்கிலேயே கத்துவார். கடைசி அந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் தெரியுமா? நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளையெல்லாம் தீபாவளி புது துணி போடுறது போஸுக்கு பிடிக்கல, அதான் அப்படி ஒரு சதியா பண்ணிட்டான்னு சொல்லுவார். எல்லாம் என் நேரம்ண்ணே, தலை விரிச்சு ஆடுது. நம்ம என்ன பண்ணுறது? வேற வழி இல்லை, உண்மையை ஒத்துப்போம். துணியில் ஆயில் கொட்டிருச்சுன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணிடுவாரு? இது ஒரு சின்ன பிரச்சனை தானே அண்ணே. உங்களுக்கும் எனக்கும் இது சின்ன பிரச்சனை. நான் என்னமோ ஆயில கை வைக்க போக அது அவர் துணியில் தவறி கொட்ட நம்ம வேணா சின்ன பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாரு. அண்ணே, என் நேரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதே, ரொம்ப நல்ல நேரம். அண்ணே, பிரச்சனை வெளியூர்ல இருந்தாலும் டவுன் பஸ்ஸை பிடிச்சி என்னை தேடி வரும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கோபி எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காப்ல. இதை எப்படியாச்சும் பிடிச்சி பொழைச்சிக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலாமே ஆசைப்பட்டேன். இப்போ தோத்து போயிடுவோமோன்னு போக போக பயமா இருக்கு. பார்க்கலாம். என்னண்ணே இது? நடந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்கா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? தப்பு என் மேல தானே கோபி. தப்புனா என்னண்ணே? தெரிஞ்சு பண்றதுக்கு பேரு தானே தப்பு. ஏதோ கைதவரல என்ன கொட்டிருச்சு. துணியில என்ன கொட்டினதுக்கு போய் ஒரு எண்ணெய் கப்பலே கவுந்த மாதிரி கவலைப்பட வேண்டியிருக்கு. சொந்தக்காரங்க ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பயந்து சாக வேண்டியிருக்கு. அண்ணே, உங்ககிட்ட மாமா எதுவும் கேட்டார்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. சரிங்க போசண்ணே, நான் அதை எப்படியும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க மாமா கிட்ட போய் மன்னிப்பு அது மட்டும் கேட்டுறாதீங்க. ஒரு தடவை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலையும் உங்களை போட்டு படுத்தி எடுத்துருவாரு. சரி, இவருக்கெல்லாம் போய் பயப்படணுங்கிறது உங்க நேரம். ஆமாண்ணே,
எனக்கு நேரம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பழசெல்லாம் மறந்துடுங்க. இனிமே எல்லாருக்கும் நல்லதா நடக்கும். நல்லதை மட்டும் நினைங்க. சரி கோபி, வாங்கண்ணே. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. இந்தாங்க, இந்த கஞ்சியை சாப்பிடுங்க. வேணாம். என்னங்க, ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கீங்க. இப்ப ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் இல்ல. இப்ப நான் சாப்பிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அத பத்தி உனக்கு என்ன? இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு ஆளை விடு. ஏங்க, தலையில வேற அடிபட்டிருக்கு, இதுல வயித்த வேற காய போடணுமா? இப்ப சாப்பிட மாட்டேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரிங்க, இப்ப நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணுமா? ஆமா, சொல்லுங்க. எனக்கு என் கோபத்தை யார்கிட்டயுமே காட்ட முடியல. என்னால யாரையுமே தண்டிக்க முடியல. அதான் என்னைய நான் தண்டிச்சுக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட இருந்துதான் உண்மையை வரவழைக்க முடியலையே. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆ? எல்லாம் என் தலையெழுத்து. இத பாருங்க, நீங்க என்ன பிடிவாதமா நம்ப மாட்டீங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்றது? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, எனக்கு இளங்கோன்னு அப்படி எவனையுமே தெரியாதுன்னு. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாத்தியா, இப்ப கூட நீ பொய் தானே சொல்ற. எனக்கு உண்மை தெரியணும் இல்ல. நான் பண்றது சீப்பான டிராமா தான். ஆனா எனக்கு உண்மை தெரியணும். இல்லனா என் மண்டை வெடிச்சு செத்துருவேன். நான் உண்மையை தாங்க சொல்றேன், பல முறை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இல்ல, நிச்சயமா சொல்றேன், நீ பொய் தான் சொல்ற. நான் உங்ககிட்ட முதல் தடவையா சொன்னப்ப பதறி துடிச்சு இல்லன்னு மறுத்தல்ல. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் மேல தப்பு இல்லைன்னா நீ எதுக்கு இந்த அளவுக்கு பதறணும்? நீ சொல்ல மாட்ட, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல நான் சந்தேகப்பட்டது தப்புதான். அதுக்காக இப்போ ஒரு உண்மையை மறைக்கலாமா? இதுல என்ன நியாயம் இருக்கு? நான் முதல் தடவையா முழு மனசோட சொல்றேன், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியில போயிடு. சரி, நீ போக வேண்டாம், நானே போறேன். பொதுவா வீட்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்களா? ஆமா, இது என்ன பெரிய வேலை? வீட்ல இருக்கிறது 6 பேர் தான், ஈஸியா சமைச்சிடலாம். ஆமா, நீ எப்படி கொஞ்சமாவது சமைப்பியா இல்லையா? வீட்ல எனக்கு இதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது, ஆனா நானா எப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். பரவாயில்லையே. அடிக்கடி காலேஜ்ல கூட கேட்டரிங் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல அருந்ததி. பொதுவாவே உன்ன மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுனாலே கௌரவ குறைச்சலா இருக்கும். ஆனா உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்கா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. ஒரு சச்சரவு நடந்ததே நம்ம வீட்ல. ஆமா,
அப்போ பேச்சுவாக்குல அவர் ஒண்ணு சொன்னாரு. தனிஞ்சு போனா அன்னைக்கு ஏற்பட்ட அதே பரிதாபமான நிலைதான் அருந்ததிக்கும் ஏற்படும்னு சொன்னாரு. ஏங்கா, அத்தையும் நிர்மலாவும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா? என்ன அருந்ததி நீ? செல்வம் சொன்னதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்படி கேக்குற? இல்லக்கா, அவர் சொன்னது என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்கக்கா ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரியோ இல்ல பயப்படுற மாதிரியோ எதுவுமே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக நாத்தனார் உறவெல்லாம் சுமூகமா இருக்கு சொல்லு? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியுது, ஆனா மத்தவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியுதா? இல்லையே. அவர் ரொம்ப சீரியஸா சொன்னாரே. அது செல்வத்தோட இயல்பு. வீட்டுக்கு வர மருமகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல எண்ணம் தானே. ஆனா அதுக்காக சண்டையே வராம இருக்க முடியுமா? சண்டை வரும் போகும், அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் ஆயிடும். எல்லாம் கலந்து கட்டிதான் இருக்கும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போகணும். பெரிய ஞானி மாதிரி பேசுறீங்க. பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப பாரு, பிறந்த வீட்டுல அப்பா கூடயோ அம்மா கூடயோ இல்ல கூட பிறந்தவங்க கூட எல்லாம் நம்ம சண்டை போட மாட்டோமா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறோமா? இது பாரு, நாம எதையும் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான். உங்க அளவுக்கு என்னால பொறுமையா இருக்க முடியும்னு தோணல. ஏன் நீ அவ்வளவு கோவக்காரியா? அப்படி இல்ல, என்கிட்ட நல்லா பழகுனா நானும் நல்லா பழகுவேன். நெருங்கி வந்தா நெருங்கி பழகுவேன். என்ன விளக்கணும்னு நினைச்சா நானே 10 அடி விலகி போயிடுவேன். என்னது ஓரகத்துக்கு 2 பேருமே சப்பாத்தி உருட்டுறீங்களாக்கும்? ஆமா பாட்டி. ஆமா பாட்டி. அம்மாடி. ஏன் பாட்டி, நீங்களும் சப்பாத்தி சாப்பிடுவீங்கல்ல? எனக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் தின்னா பல்லெல்லாம் வலிக்குதுப்பா. ஏதோ 2 இட்லியே வாங்கி தின்னுக்கிறதா. என்ன நீ மும்மரமா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்க வீட்டுல? செல்வம், இதுல யார் பிடிச்ச உருண்டை எதுன்னு கரெக்டா சொல்லு பாப்பான். எனக்கு ஒன்றும் சரியா தெரியலையே. நான் சொல்லவா? இந்த சின்னதா இருக்கிறதெல்லாம் சரவ பிடிச்ச உருண்டை, பெருசா பெங்களூர் வெங்காயம் மாதிரி இருக்க அதெல்லாம் அருந்ததி பிடிச்சது. அத எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி. அருந்ததி பெரிய வீட்டு பொண்ணா, அதான் கொஞ்சம் தாராளமா பெருசு பெருசா பிடிச்சி வச்சிருக்கு. ஏன் பொண்டாட்டி சிக்கனம், அதான் சின்னதா பிடிச்சி வச்சிருக்கு. பரவாயில்லையே, பெரிய மாமா சிரிச்சு பேசுவார்னு கூட நான் நினைக்கல. ஏமா ரொம்ப சீரியஸான ஆளுன்னு நினைச்சேன். பின்ன என்னடா மூஞ்சி சுண்டக்கா மாதிரி வச்சுக்கிட்டு முட்டை கண்ணை போட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படித்தான் நினைக்கும். காலையில வேற சத்தம் போட்டீங்களா? சரிதான், பெரிய கோவக்காரன்னு நினைச்சேன். ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ அம்மாடி, உண்மையிலேயே அவன் கொஞ்சம் முன்கோவக்காரன் தான். அதுலயும் ஆத்தாளையும் தங்கச்சியையும் யாராவது சுடுசொல் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் குரங்கு மாதிரி மேல விழுந்து பொறாண்டிடுவான். கிழவி, நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இத பரமா, அதெல்லாம் சமயத்துல வந்து போற கோவம் தான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய கோவக்காரன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா செல்வம், இது மட்டும் நிச்சயமா அருந்ததி புடிச்சு வச்ச உருண்டையா தான் இருக்கும். ஆமா. ஆனா இத வந்து கல்ல போட்டா சப்பாத்தியா வராது பாட்டி, அப்புறம் ஊத்தப்பம் மாதிரி தான் வரும். பாருங்க உங்க அண்ணனை என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தானே. இவ்வளவு பெரிய உருண்டைய கல்லு மேல போட்டா அது எப்படி சப்பாத்தியா வரும்? ஃப்ளையிங் சாசர் மாதிரி தான் வரும். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, அப்புறம் நான் சப்பாத்தியே பண்ண மாட்டேன். ஐயோ ரொம்ப நல்லதா போச்சு அண்ணி. மீதையும் நீங்களே உருட்டி போடுங்க, நாங்களா நிம்மதியா சாப்பிடுவோம். என்ன எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன வர்றீங்களா? அருந்ததி, நீ கவலையே படாத. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட்டணி தான். சரியா? சரி. ஐயோ அண்ணி, நீங்க அவ பக்கமா? அப்ப நானும் என் பொண்டாட்டி பக்கம் தான். என்னம்மா, எங்க போயிட்டீங்க? இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? கேக்குறான் பாரு அக்கறையா. ஏண்டா, உன் தங்கச்சி முழுகாம இருக்காளே, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னம்மா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம்டா. அநியாயத்துக்கு காக்க வச்சுட்டாங்க. அங்க ஏகப்பட்ட கூட்டம். ஆம்பளைங்க 2 பேர் வீட்டுல இருக்கீங்கல்ல, முன்னாடியே போய் டோக்கன் வாங்கி வச்சு எங்க சிரமத்தை குறைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நாதி இல்லையே.
இல்லம்மா நானும் செல்வமா இப்பதான் கடையில இருந்தே வரோம். சரி சரி நிர்மலா, நீ போய் சாப்பிடு. வயிற்று பிள்ளைக்காரி நேரத்துக்கு சாப்பிடணும். அத்தை ஒரு 10 நிமிஷம் அத்தை, குருமா இப்பதான் கொதிக்குது. நான் 10 நிமிஷத்துல சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். நல்லா இருக்குடி கதை. நீ உக்காந்து அட்டை அடிச்சிட்டு உன் சௌகரியத்துக்கு சப்பாத்தி போட்டு தருவ. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவ பசியோட வயிற்ற காய போட்டுக்கிட்டு நீ எப்ப சப்பாத்தி போட்டு தருவேன்னு உக்காந்துகிட்டு இருக்கணுமா? இல்ல அத்தை, நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இது என்ன வீடுடி இது? பொம்பளைங்க இருக்கிற வீடு மாதிரியா இருக்கு? நேரத்துக்கு ஒரு வயிற்று பிள்ளைக்காரிக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம ச்சே! நீ நேரத்துக்கு சமைச்சு வச்சிருக்க வேண்டாம்? அப்படி என்னடி வேலையை பார்க்காம சிரிப்பும் கூத்தும்? நான் தெருமுனையில வரும்போதே கேக்குது உங்க சத்தம். ஏன் நிர்மலா, இவங்க சப்பாத்தி போடுற வரைக்கும் நீ வயித்த காய போட்டுட்டு இருக்காம பழைய சாதம் இருக்கு, போய் எடுத்து சாப்பிடு. இல்ல அத்தை, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. பழைய சாதம் அவளுக்கு ஒத்துக்காது. அடே அப்பா, போதுண்டி உன் அக்கறை. அத்தை ஒரு 5 நிமிஷத்துல போட்டு தந்துடுறேன் அத்தை. நிஜமான அக்கறை இருக்கிறவளா இருந்தா நாங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டாமா? ஏன் சரோ முன்னாடி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? என்னங்க பேசாத போ, வீட்டுல தானே இருக்கீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே சமையல் வேலை ஆரம்பிச்சிருந்தா என்ன முடிச்சிருக்கலாம்ல. மாமா, என்ன நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி வீட்டை பெருக்கி அப்படியே சமையல் வேலையில உட்கார்ந்தாங்க அக்கா. நீ இதுல எல்லாம் தலையிடாதம்மா. அது எப்படி? நானும் தான் கூட இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வேண்டாமா? பேச்ச விடுமா, நீ வேற ஏதாவது பேசிட்டு. நீங்க பேசுறது எனக்கு புரியல மாமா. அத்தை சரோகாவை மட்டும் பேசுறதை என்னால எடுத்துக்க முடியாது. நானும் தானே கூட இருந்தேன். அப்ப என்ன சேர்த்து சொல்ற மாதிரி தானே இது. ஆனா நான் பேச தப்புங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. நிர்மலா, நிர்மலா இந்த சாப்பிடு நிர்மலா. இந்த நிர்மலா வாமா உட்கார். சாப்பிடு. இந்த பாருமா, பழைய சோறுலாம் சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது. அதுவும் இந்த நேரத்துல. சாப்பிடுமா, நான் சொல்றேன்ல. அருந்ததி, என்னங்க? போய் ரெடியாவு, நாம வெளியில போய் சாப்பிடுறோம். எங்கடா கிளம்புற நீ? ஏன் பொண்டாட்டி எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். போ.